தியரி ஆஃப் பர்சனாலிட்டியில வந்து பர்சனாலிட்டி ஃபர்ஸ்ட் யூனிட் பத்தி பார்க்கலாம். பர்சனாலிட்டி சைக்காலஜி எக்ஸ்ப்ளோர்ஸ் வாட் மேக்ஸ் அ பர்சன் யூனிக். ஸோ வந்து இட் ஸ்டடிஸ் அபவுட் த பர்சனாலிட்டி ஆஃப் அ பர்சன், ஹவு he is different from others, what makes him different from others, what is the nature of himself, அதெல்லாம் பத்தி ஸ்டடி பண்றது பர்சனாலிட்டி சைக்காலஜி. ஸோ பர்சனாலிட்டி சைக்காலஜி ஃபோக்கஸ் ஆன் தாட், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர் ஆஃப் அ பர்சன். இட் அவாய்ட்ஸ் நான் சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் லைக் சோல்ஸ், ப்ராஃபிட், மாலிகுல்ஸ் அதெல்லாம் பத்தி இல்லாமல் பர்சனாலிட்டி சைக்காலஜி இஸ் அ சயின்டிபிக் சப்ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜி. இட் கன்சர்ன்ஸ் வித் த ஃபோர்ஸஸ் that makes individuals unique. So personality. So personality psychology is study of human nature and individual differences. Whereas the personality psychology inறது the differences between individuals அதை மட்டும் focus பண்றது வந்து personality psychology. So personality inறது it is one of the important asset that person possesses. So அந்த personality வந்து it influences career success ஓ ரிலேஷன்ஷிப்போ இல்லை ஹெல்த் வைஸாவோ ஃபியூச்சர் கோல் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து அந்த பர்சனாலிட்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பர்சனாலிட்டின்ற வேர்டு வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் பர்சோனா. பர்சோனான்றது வந்து மீனிங் வந்து மாஸ்க். யூஸ்வலா தேட்ரிக்கல் பிளேஸ்ல வந்து இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த வேர்டு அந்த பர்சனான்றதை வச்சுதான் பர்சனாலிட்டின்ற வேர்டு வந்து அரைவாச்சு. ஸோ இனிஷியலா வந்து பர்சனாலிட்டி வந்து எக்ஸ்டர்னல் இம்ப்ரெஷனை மட்டும்தான் மென்ஷன் பண்ணிச்சு. லேட்டரா வித் டெவலப்மெண்ட் இந்த சைக்காலஜி ஃபீல்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, பர்சனாலிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் unique and enduring cluster of characteristics that defines an individual and shape how they behave in different situations. So characteristics வந்து total sum or total of the individual அப்படின்னு சொல்லிதான் பர்சனாலிட்டி டிஃபைன் பண்றாங்க. அண்ட் நிறைய சைக்காலஜிஸ்ட் வந்து they define personality according to their theory. சென்ட்ரல் ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா பர்சனாலிட்டி ஷுட் பி கன்சிஸ்டன்ட் ஓவர் டைம் அண்ட் yet it is adaptable. சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்குவாங்க. அண்ட் some personality, some characteristics are consistent over time அப்படின்றதான் வந்து ஜென்ரல் டெஃபினிஷன் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டின்றது அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது, இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பர்சன். ஸோ வாட் ஆர் த மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்சனாலிட்டி மட்டும் தெர் ஆர் 8 approaches. ஃபர்ஸ்ட் சைக்கோஅனாலிட்டிக்ன்றது இட் ஃபோக்கஸ் ஆன் த அன்கான்சியஸ் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ அவங்களுக்கு வெளிப்படையா தெரியாது, உள்ளர வந்து சம் கோர் பிலீஃப்ஸ் இருக்கும், அன்கான்சியஸ் சம் டிசையரோ இல்ல நம்ம ஒரு ஏமாற்றமோ. ஸோ அந்த அன்கான்சியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து இட் குட் ரிஃப்ளெக்ட் ஆன் தேர் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் அப்ரோச் வந்து நியோ அனாலிட்டிக் ஆர் ஈகோ. இட் ஃபோக்கஸஸ் ஆன் த செல்ஃப். அவங்கள பத்தி யோசிச்சு அதுக்காக ஒரு மாற்றங்கள் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து இட் ரிஃப்ளெக்ட் த பர்சனாலிட்டி. it reflects the internal emotion as well as the external demands. அது எல்லாமே செல்ஃப் ஓரியன்டா இருக்கும். ஸோ அது வந்து நியோ அனாலிட்டிக் ஆர் ஈகோ. பயாலஜிக்கல்ன்றது the changes inside the body, ஜெனட்டிக்கலா வர சேஞ்சஸ்னால ஒரு பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ஷன் வந்து பயாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல. பிஹேவியரிஸ்ட்ன்றது ஹவு அ பர்சன் லேர்ன்ஸ் ஆர் அடாப்ட்ஸ் அக்கார்டிங் டு என்வரன்மெண்ட். ஒரு இதுல இருந்து லேர்ன் பண்ணி அவங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா பிஹேவியரிஸ்ட். காக்னிட்டிவ்ன்றது மென்டல் ப்ராசஸ் இருக்குது, தாட்ஸ் இன்சைட் ஹிம், அது அன்கான்சியஸ் தாட்ஸ் which drives him. ஒரு இப்போ வந்து நல்லா மார்க் வாங்கணுன்றதுக்காக தோ ஹி இஸ் a very lazy person, he puts some effort to get good marks. அந்த எஃபர்ட், அந்த வில் பவர், அது எல்லாமே வந்து காக்னிட்டிவ் ஹியூமன் தாட்ஸ்ல வந்து வரும். ட்ரைட்ன்றது சம் கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஷைனஸோ இல்ல போல்ட்னஸ், அது எல்லாமே கூட ஒரு பர்சனோட கேரக்டர். சம் கேரக்டர்ஸ் கேன் பி மெஷரபிள் ஆல்சோ. ஸோ அதை வந்து ட்ரைட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஹியூமனிஸ்டிக் ஆர் எக்ஸிஸ்டென்ஷியல்ன்றது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் நேச்சர். செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்காக அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்காக இருக்கிறது வந்து ஹியூமனிஸ்டிக் ஆர் எக்ஸிஸ்டென்ஷியல். இன்டராக்ஷனிஸ்ட்ன்றது ஹவு ஹி பிஹேவ்ஸ் டிஃபரெண்ட்லி டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். எம்பசைஸ் டைனமிக் ஸ்டெப்ஸ். ஸோ தீஸ் அப்ரோச்சஸ் டிஃபைன்ஸ் பர்சனாலிட்டி ஆஃப் அ பர்சன். ஸோ ஒரு இன்டகிரேட்டட் வியூவா தான் வந்து பர்சனாலிட்டியை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ எப்படி பர்சனாலிட்டி இந்த டேர்ம் வந்துச்சு, ஹவு சைக்காலஜிஸ்ட் லுக் அட் த பர்சனாலிட்டி, எங்கேருந்து வந்துச்சு, அதோட ஹிஸ்டரி தான் பார்க்கலாம். இனிஷியலா வந்து ஏன்ஷியன்ட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து தியேட்டர்ல வந்து இந்த பர்சனாலிட்டி டைப்ஸ் வச்சு வந்து நிறைய பிளேஸ் இருந்திருக்குது. அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் தியோஃப்ராஸ்டஸ் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் அரிஸ்டாட்டில், அவர் வந்து கேரக்டர் ஸ்கெச்சஸ் வந்து நோட் பண்ணாங்க டிஸ்கிரைபிங் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி டைப்ஸ். ஸோ அங்கிருந்து பர்சனாலிட்டின்ற ஒரு டேர்ம் வந்து டெவலப் ஆச்சு. நெக்ஸ்ட் பிலாசபில பார்த்தீங்கன்னா 19th சென்ச்சுரியில சோரன் கயர்கேகார்ட் அவர் வந்துட்டு he discussed எப்படி வந்து ஹவு இண்டிவிஜுவல்ஸ் ஃபேஸ் their true selves. அவர் என்ன சொன்னார்னா he who cannot reveal himself cannot love அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாரு பேஸ்ட் ஆன் ஹிஸ் பிலாசபி. சோஷியல் பிலாசபி வந்து ஜிஹெச் ஸ்மித் அண்ட் அதர்ஸ் என்ன ஐடியா சஜஸ்ட் பண்ணாங்க, ரிலேட்டிவ் செல்ஃப். அதாவது there is no true inner self, only the mask we wear in
சோஷியல் சுச்சுவேஷன்ஸ் உள்ள வந்து எதுவும் ஒளிஞ்சிட்டுலாம் இல்ல. நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி மாஸ்க் வியர் பண்ணி அதை மறைக்க தான் செய்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. ஜிஹெச் மெட் அதெல்லாம் வந்து சோஷியல் பிலாசபி. இட் இஸ் அக்கார்டிங் டு ஹவு ஹி பிஹேவ்ஸ் அது சோஷியலா ஹவு ஹி அடாப்ட்ஸ் ஹிம்செல்ஃப், ஹவு ஹி ப்ரொஜெக்ட்ஸ் ஹிம்செல்ஃப், எவ்ரிதிங் comes under social philosophy. So these ideas about mask and multiple selves influenced modern views of personality, especially in existential and humanistic theories. Eastern influences இதில் வந்து இந்தியன் பிலாசபி படி பார்த்தோம்னா பர்சனாலிட்டின்றது வந்து இட் எம்பசிஸ் ஆன் செல்ஃப் அவேர்னஸ், ஸ்பிரிச்சுவலா இன்னர் growth, how he uh, how he understand himself, what is special about him, அவனை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிறது, ஸ்பிரிச்சுவலா ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட், இதெல்லாம் வந்து இந்தியன் பிலாசபிஸ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச், அப்புறம் வந்து மாஸ்லோ மென்ஷன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், அதுலயும் வந்து இட் ரெஃபர்ஸ் டு பர்சனாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து அது எவால்வ் ஆகி ஸோ பீப்புள் கேம் டு கன்க்ளூஷன் பர்சனாலிட்டின்றது இட்ஸ் ஹோலிஸ்டிக் வியூ, இட் இன்டகிரேட்ஸ் போத் பாடி அண்ட் மைண்ட் அப்படின்னு வந்து ஈஸ்டர்ன் இன்ஃபுளுசஸ் வந்து பர்சனாலிட்டியோட டெஃபினேஷன் கிரியேட் ஆச்சு. நெக்ஸ்ட் சயின்டிபிக் ரூட்ஸ் இன் பயாலஜி வழியா என்ன வந்துச்சு பர்சனாலிட்டி எப்படி வந்துச்சு அப்படின்னா 19th century தியரி ஆஃப் எவல்யூஷன் சார்ல்ஸ் டார்வின் படி டார்வின் என்ன சொன்னா ஹி ஆர்கியூ சம் இண்டிவிஜுவல் ட்ரைட்ஸ் ஒருத்தருக்கும் இருக்குது இன்டர்னலா, ஸோ தட் ஹெல்ப் இன் சர்வைவல் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதை வச்சு வந்து ஸோ தெர் ஆர் சம் ட்ரைட்ஸ் அப்படின்றப்போ ஸோ தெர் ஆர் சம்திங் யூனிக் டு இண்டிவிஜுவல், ஸோ அதை வச்சு பர்சனாலிட்டி வந்து எவால்வ் ஆச்சு. நெக்ஸ்ட் வேர்ல்டு வார் போது இட் வாஸ் நீடட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த சோல்ஜர்ஸ், அவங்களோட பர்சனாலிட்டி எவாலுவேட் பண்ணணும், எய்தர் இந்த செலக்ஷன் ஆர் ஹவு தே பிஹேவ் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பர்சனாலிட்டின்ற டேர்ம் வந்து எவால்வ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வச்சுதான் வந்து மாடர்ன் பர்சனாலிட்டி தியரி கேம் அவுட். ஸோ அதுல வந்து 3 key figures ஷேப்ட் மாடர்ன் பர்சனாலிட்டி சைக்காலஜி. தனியா ஒரு சைக்காலஜி பர்சனாலிட்டி சைக்காலஜி டெவலப் பண்ணது வந்து ஆஃப்டர் ஆல் தீஸ் இன்ட்ரப்ஷன்ஸ் இந்த ஹிஸ்டரி டெஃபினேஷன்ஸ், ஈஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ், அப்புறம் ஏன்ஷியன் ஃபவுண்டேஷன்ஸ், சயின்டிபிக் ரூட்ஸ் இன் பயாலஜி, வேர்ல்ட் வார், அதுக்கப்புறமா வந்து 3 பேர் வந்து தே டிஃபைன்ட் பர்சனாலிட்டி சைக்காலஜி அதை ஷேப் பண்ணி வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆல்பாட், அப்புறம் கார்டன் ஆல்பாட், கர்ட் லியூவின் அண்ட் ஹென்ரி முரே. இவங்கலாம் வந்து தே ஃபோக்கஸ் மோர் ஆன் த பர்சனாலிட்டி சைக்காலஜி. கார்டன் ஆல்போர்ட்ன்ற பர்சனாலிட்டி எப்படி டிஃபைன் பண்றேன்னா டைனமிக் ஆர்கனைசேஷன் வித் இன் த இண்டிவிஜுவல் ஆஃப் தோஸ் சைக்கோ பிசிக்கல் சிஸ்டம்ஸ் தட் டிட்டர்மைன் த யூனிக் அட்ஜஸ்ட்மெண்ட் டு இட்ஸ் என்விரான்மெண்ட். என்ன சொல்றாருன்னா வந்து எய்தர் பிசிக்கலாவோ சைக்காலஜிக்கலாவோ ஒரு டைனமிக் ஆர்கனைசேஷன் இன்சைட் ஹியூமன் விச் மேக்ஸ் ஹிம் அட்ஜஸ்ட் யூனிக்லி அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட். அதுதான் வந்து பர்சனாலிட்டி ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்றாரு. கர்ட் லியூவின் என்ன சொல்றாருன்னா ஹி டிஃபைன் சைக்காலஜி பர்சனாலிட்டி பேஸ்ட் ஆன் ஜெஸ்டால் ஸ்கூல் வச்சு சொன்னாரு. ஜெஸ்டால் என்ன சொன்னாங்கன்னா சோல் இஸ் மோர் தென் சம் ஆஃப் பார்ட்ஸ். ஸோ வந்து ஒரு ட்ரைட் மட்டும் வச்சு வி கேனாட் டிஃபைன் பர்சனாலிட்டி. Personality is a combination of body and mind. So it includes the biological genetical changes as well as cognitive. So வந்து ஒரு ஹோலா தான் நம்ம பார்க்கணும். ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்சஸ் தேர் மொமெண்ட்ரி கண்டிஷன் இந்த சைக்காலஜிக்கல் சுச்சுவேஷன். ஹென்ரி முரே வந்து ஹி எம்பசைஸ் ரியல் லைஃப் இஷ்யூஸ். அவர் வந்துட்டு ஹி விசிட்டட் பேஷன்ஸ் who is undergoing treatment, psychiatric, அவங்களோட ரியல் லைஃப் இஷ்யூஸ் வச்சு he did a longitudinal study of individuals. So அதுக்கப்புறம் he defined personality as a study of human life and the factors that influence their course including individual differences. So ஒருத்தருக்கும் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால they behaved in a way அப்படின்னு ஒரு longitudinal study வச்சு he defined the personality. So modern personality psychology it combines biological, philosophical and empirical ideas focusing on understanding the whole person, not just isolated behaviors or traits. The types of personality. Types of personality, it is either a trait approach or type approach. Types of personality depend பண்ணலாம். ட்ரைட்ன்றது என்னன்னா the characters, ஒரு boldness, shyness, honesty, இதெல்லாம் வந்து traits. So it varies according to person. So it could be it come from genetically, hereditary வரலாம். And it is useful for behavioral predictions. So based on the honesty, எவ்வளோ ஹானஸ்டாக பொறுத்து அவரோட பிஹேவியர் எப்படி இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். And traits are seen as situational and flexible. எல்லா டைமும் அவர் ஜட்ஜ் பண்ண முடியாது. Based on the situation and how he behaves, we can come to a conclusion about his trait. And it is supported by scientific measurement and normal distribution. Whereas type perspectiveன்றது வந்து why he behaves in the way. Broader category. It shows focus on broad categories and are kinds of people with essential core characteristics. People differ by type. அதாவது cluster of traits together defines a personality. So people differ by typeன்றதான் type perspective. So useful for understanding personality as a whole system because it is a combination of traits, not just one trait. Combination of traits வந்து brings out the type of a person.
So it is deeply rooted, unconscious எல்லாமே comes into picture, and it is often rooted in Jungian psychology or temperament theory. Nature versus nurture in types. So both trait and type approaches recognize that personality results from a blend of nature, hereditary and environment is nurture அப்படின்னு சொல்றாங்க. So மாடர்ன் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் ஹார்ட் டு செப்பரேட் நேச்சர் ஃப்ரம் நர்ச்சர் பிகாஸ் தே இன்ட்ராக்ட் கண்டினியூஸ்லி. நேச்சுரலா அவங்களுக்கு ஹெரிடிட்டியா என்ன இருக்கோ அதை வந்து ஹவு ஹி அப்ளைஸ் அக்கார்டிங் டு என்வரன்மெண்ட் ஆர் ஹவு ஹி அடாப்ட். ஸோ எவ்ரி திங் டுகெதர் டிஃபைன்ஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் அ பர்சன். ஸோ டைபாலஜிஸ் இன் பர்சனாலிட்டி theories such as Jung's typology, Myers-Briggs, Hair-Say temperament sorter, and the Enneagram classify people into distinct personality types. So these typologies often consider spiritual, emotional, or behavioral components. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டைப்ஸ் வந்து இட் இஸ் நாட் வெரி பண்டில் ஆஃப் ட்ரைட்ஸ், இட் இஸ் இன்டகிரேட்டட் பர்சனாலிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைட்ஸ் வித்தின் டைப் மாடல். ஸோ நிறைய ட்ரைட்ஸ் இருக்கிறத வந்து so many people have created a theory based on the traits. Five factor model, big five. அதில் என்ன சொல்றா, நியூரோட்டிசம், எக்ஸ்ட்ராவர்ஷன், ஓப்பன்னஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ், அக்ரியபிள்னஸ், கான்ஷியன்ஷியஸ்னஸ், இதெல்லாம் வந்து ட்ரைட் டைமென்ஷன்ஸ். when combined in patterns ஒரு அண்டர்லைன் டைப் கிடைக்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ட்ரைட்ஸ் வந்து டிஸ்கிரைப் ஹவு மச் ஆஃப் சம்திங் எ பர்சன் ஹேஸ், அண்ட் டைப் டிஸ்கிரைப்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் சம்ஒன் இஸ் அப்படின்றது. இதை இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ராவர்ட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டுமே ட்ரைட்ஸ் அண்ட் டைப் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட், பட் போத் அப்ரோச்சஸ் ஹெல்ப் இன் அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் வியூல வந்து டைப் வச்சு நம்ம பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. What factors influences one's personality அப்படின்னா, there are 7 major factors. அதான் determinants of personality சொல்றாங்க. Genetica, environmental factor, learning factor, parental factor, developmental factor, consciousness factor, and unconscious factor. These are the factors that influences the person's personality. Genetic factor அப்படின்னு பார்த்தோம்னா, every individual inherits a genetic blueprint. அதுதான் ஒருத்தரோட பாடி ஸ்ட்ரக்சர், டெம்பரமெண்ட், இன்டெலிஜென்ஸ், பிஹேவியர் பொட்டன்ஷியல் எல்லாமே டிசைட் பண்ணும். ஸோ ஹெரிடிட்டியோட மெக்கானிக்ஸ் பார்த்தோம்னா, ஒரு ஓம் வந்து இட் கண்டென்ஸ் 46 குரோமோசோம்ஸ், 23 ஃப்ரம் ஈச் பேரண்ட், மதர் அண்ட் ஃபாதர் 23 வருது. ஸோ தீஸ் குரோமோசோம்ஸ் 10,000 to 15,000 ஜீன்ஸ் இருக்கும் அதில். ஸோ ஒன்னொன்னும் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் ஹெரிடிட்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஜீன் வந்து இட் இன்ஃப்ளூயன்ஸ் பிசிக்கல் பில்ட், இன்டெலிஜென்ஸ், டெம்பராமெண்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் growth and development. Everything matters based on how genes are formed. So on the heredity வந்து it plays a major role in developing one's personality. So in the heredity sets limits to personal development. அதாவது someone with a lower intelligence, he cannot achieve the same cognitive milestone when you compare with someone with a higher intelligence. அப்போ ஹெரிடிட்டியா வந்து எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கோ அதை பொறுத்து தான் how he adapts to situation matters. ஸோ என்னென்ன ஃபைண்டிங்ஸ் பேஸ்ட் ஆன் த பிஹேவியரல் ஜெனடிக்ஸ், என்னென்ன ஃபைண்டிங்ஸ் பர்சனாலிட்டி ரிலேட்டடாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, there are 10 ஃபைண்டிங்ஸ். என்னன்னா, எல்லா சைக்காலஜிக்கல் ட்ரைட்ஸும் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் சம் ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் எல்லா 100% ஹெரிட்டபிளா அப்படின்னு சொல்ல முடியாது. என்விரான்மெண்ட் ஆல்சோ பிளேஸ் அ ரோல். சில ஜீன்ஸ் வந்து ஸ்மால் எஃபெக்ட் கான்ட்ரிபியூட் டு சைக்காலஜிக்கல் ட்ரைட்ஸ். சில 2-3 ட்ரைட்ஸ் வந்து there is a correlation between them. For example, creativity and mental health are correlated, அதாவது related to each other. So based on the mental health, the creativity happens. And heritability of intelligence, it increases with age. And the traits or stability வந்து if it is stable across age, then it means it is largely due to genetics. The environmental measures, the parenting style, social support also influenced by genes. Child, அதாவது environment and behavior, they are both linked. ஸோ ஒருத்தரோட பிஹேவியர் வந்து பேஸ்ட் ஆன் ஜெனடிக்ஸ்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ இப்போ சைல்டோட பிஹேவியர் வச்சு பேரண்டிங் ஸ்டைல் வந்து மாறும். ஸோ திஸ் வைஸ் வர்சா, இட் ஹேப்பன்ஸ் போத் வைஸ். ஷேர்ட் ஃபேமிலி என்விரான்மெண்ட், அதாவது இப்போ சிப்ளிங்ஸே வந்து போத் ஷேர் த சேம் ஃபேமிலி என்விரான்மெண்ட், பட் தேர் பர்சனாலிட்டி டிஃபரன்ஸ் பிகாஸ் தே ஆர் இன்டு டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட், தே ஃபேஸ் டிஃபரெண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அண்ட் அதை பொறுத்து அவங்களோட வந்து பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகுது. அண்ட் அப்நார்மல் இஸ் நார்மல். Many psychological disorders lie on a continuum with normal traits, anxiety, depression, ADHD. இதெல்லாம் கூட வந்து it happens. Examples of genetically influenced traits. ஐசங்ஸ் ட்ரைட், அவங்க என்ன சொல்றாங்க, ஜெனட்டிக்கலா வந்து இந்த ட்ரைட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐசங் டிபெண்ட் வந்து சைக்கோட்டிசம், நியூரோட்டிசம் அண்ட் எக்ஸ்ட்ராவர்ஷன். பிக் 5 ட்ரைட்ஸ் பார்த்தோம்னா மெக்ரே அண்ட் கோஸ்டா டிபெண்ட் பண்ணது 5 ட்ரைட்ஸ்: ஓப்பன்னஸ், கான்ஷியஸ்னஸ், எக்ஸ்ட்ராவர்ஷன், அக்ரியபிள்னஸ் அண்ட் நியூரோட்டிசம். பஸ் அண்ட் ஃப்ளோமின் டெம்பராமெண்ட்னா எமோஷனலி, ஆக்டிவிட்டி, சோஷியபிலிட்டி. ஜுக்கர்மேன்ஸ் சென்சேஷன் சீக்கிங் ட்ரைட். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கா வர்ற ட்ரைட்ஸ்ன்னு சொல்றாங்க.
அப்புறம் வந்து பர்சனாலிட்டி இட் இஸ் ஆல்சோ டிஃபைன் பை த என்வரான்மெண்டல், இட் இஸ் ஆல்சோ இன்ஃபுளுன்ஸ் பை த என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், பர்த் ஆர்டர், இட் இன்ஃபுளுன்சஸ் த பர்சனாலிட்டி. கல்ச்சுரல் கான்டெக்ட், லைஃப் ஈவெண்ட்ஸ், வார், அன்எம்ப்ளாய்மெண்ட், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், ethnic and minority status, all influences the personality of a person. Learning factor. Learning is a powerful determinant of personality because people can learn from their experiences and learn from others. Direct experience or observe from others. இதனால வந்து அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. ஒரு லேர்னிங் ஆர் ரீலேர்னிங் ஹேப்பன்ஸ். அதனால வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் அக்கார்டிங்லி. எக்ஸாம்பிள் கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ் டிஎஃப் ஸ்கின்னர் சொன்னது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் கண்டிஷனிங்னால அது பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. ஸோ பர்சனாலிட்டி அக்குமுலேஷன் ஆஃப் லேர்ன் ரெஸ்பான்சஸ். அண்ட் பண்டுரா எக்ஸ்பெரிமெண்ட் படி அப்சர்வேஷன் லேர்னிங்னால ஒருத்தரோட பர்சனாலிட்டி மாறுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பேரண்டல் ஃபேக்டர். பேரண்டிங் ஸ்டைல் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் பிரிங்கிங் அப் த பர்சனாலிட்டி ஆஃப் அ சைல்டு. ஃப்ராய்ட் என்ன சொல்றாங்கன்னா ஏர்லி பேரண்டல் ரிலேஷன்ஷிப் அன்கான்சியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஆட்லர் வந்து ரிஜெக்ஷன் பை பேரண்ட்ஸ் கேன் லீட் டு இன்செக்யூரிட்டி அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம். ஸோ ஹவு அ சைல்ட் பிஹேவ் இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த பேரண்டிங் ஸ்டைல்னு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. ஹார்னே வந்து லேக் ஆஃப் பேரண்டல் வார்ம்த் லீட்ஸ் டு ஹெல்ப்லெஸ்னஸ் அண்ட் ஆன்சைட்டின்னு சொல்றாங்க. ஆல்போர்ட் அண்ட் கேட்டல் தே மென்ஷன் லைக் ஏர்லி மெட்டர்னல் பாண்ட் crucial for affection and security. Erikson வந்து trust versus mistrust hinges on the mother's care. And also Maslow and Rogers mentioned satisfying basic needs in early years is vital, food and security, and children need unconditional positive regard to grow. So parenting style also matters in defining the personality of a child. Next வந்து development factor. ஃப்ராய்ட் என்ன சொல்றாங்க, பர்சனாலிட்டி வந்து ஏஜ் 5ல டெவலப் ஆயிரும்ன்றாங்க. பட் மாடர்ன் தியரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பர்சனாலிட்டி வந்து டெவலப்ஸ் அக்ராஸ் த லைஃப் ஸ்பேன். ஸோ ஆல்போர்ட், எரிக்சன் முறை என்ன சொல்றாங்க, ஆன்கோயிங் டெவலப்மெண்ட் இன்டு அடல்ட்ஹுட் இட் ஹேப்பன்ஸ். ஜங், கேட்டல், மேஸ்லோ வந்து மிடில் ஏஜ் பிரிங் சிக்னிஃபிகன்ட் பர்சனாலிட்டி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்பரிக்கல் ஸ்டடிஸ் ஷோ சம் ட்ரைட்ஸ், நியூரோட்டிசம், எக்ஸ்ட்ராவர்ஷன் அதெல்லாம் ஸ்டேபிளா இருக்கு த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன். அது வந்து ஸ்டேபிளா இருக்குது. அதர்ஸ் கோல், ஐடென்டிட்டி மே சேஞ்ச் ஓவர் டைம். ஸோ அதெல்லாம் வந்து டெவலப்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் சொல்றோம். ஸோ ஏஜ் 5க்கு மேல கூட சம்திங் ஹேப்பன்ஸ் ஆர் டெவலப்மெண்ட்னால their personality change ஆகுது. மெக் ஆடம்ஸ் 3 levels of personality. Dispositional traits, inherited and stable. Example big 5 traits வந்து it is stable over a period of time. Next வந்து personal concerns, goals and motivationsனால the personality changes with age. And life narrative, the evolving story of the self shaped by experience. Consciousness factor. Conscious mental processes play a major role in personality. Freud and Jung சொல்றாங்க Freud, even though they focus more on unconscious, they accepted ego as the conscious thing, decision making part, it also affects the personality. And Adler சொல்றாங்க saw humans as rational and conscious beings capable of planning life. ஆனால் நிறைய பேர் டிஃபைன் பண்ணிருக்காங்க. மார்க்ஸ்ல வந்து ப்ரொபோஸ் காக்னிட்டிவ் லீவ்ஸ் லைக் டிசையர் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ராஜர்ஸ் வந்து செல்ஃப் பர்செப்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ தோஸ் கான்சியஸ் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ டிஃபைன்ஸ் பர்சனாலிட்டி ஆஃப் அ பர்சன். அண்ட் ஃப்ராய்ட் அன்கான்சியஸ் ஃபேக்டர், அனதர் ஃபேக்டர் டிட்டர்மினன்ட் ஆஃப் பர்சனாலிட்டி வந்து அன்கான்சியஸ் ஃபேக்டர். ஃப்ராய்ட் தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. அன்கான்சியஸ் மைண்ட் உள்ள நம்மளுக்கு ரிப்ரஸ்ட் டிசையர், ஃபியர்ஸ், அன்ரிசால்வ் கான்ஃப்ளிக்ட் அது எல்லாமே பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இட் ரிப்ரஸ்ட் தாட்னு இட் ஷேப்ஸ் அவர் கான்சியஸ் பிஹேவியர். வந்து நம்ம அது இருக்குன்னு தெரியாது, நம்ம அது வந்து இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் அவர் பிஹேவியர் அப்படின்னு சொல்றாங்க. டிஃபென்ஸ் மெக்கானிசம் லைக் டிப்ரெஷன், டினையல் ஆப்ரேட் அன்கான்சியஸ்லி. Although later theories often ignore the unconscious, modern research supports some aspects of unconscious processing. So இதை ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்ன பார்த்தோம்னா personality is multi-determined. It results from the dynamic interaction of biological inheritance, environmental condition, life experience, learning, parental influence, developmental stage, conscious planning and perception, deep-seated unconscious forces. அது வந்து தனித்தனியாக இது ஒன்றும் இருக்காதுல, they interact continuously throughout life to form a unique and evolving personality. Unit 2, personality measures inventories. So people often display charisma and expressiveness that influence others. Leaders வந்து followers attract பண்ணுவாங்க. So it is believed that they have something which attracts the followers அப்படின்னு சொல்லிட்டு. So it is so what characters attracted the followers அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து இட் இஸ் மச் நீடட் தட் வி ஹேவ் டு அசஸ் த பர்சனாலிட்டி. ஸோ ஆக்சஸ்ன்றது வந்து அசஸ்மெண்ட் அப்படின்றது வந்து எவாலுவேஷன் பண்றது. ஸோ பர்சனாலிட்டியில பார்த்தோம்னா வி ஹாவ் டு எவாலுவேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ட்ரைட்ஸ், பிஹேவியர்ஸ் அண்ட் எமோஷனல் பேட்டர்ன் எப்படின்றத வச்சு வி டிசைட் வாட் பர்சனாலிட்டி ஹி ஃபால்ஸ் அண்டர் அப்படின்ட்டு.
ஸோ பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ரியல் வேர்ல்டு சைக்காலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இடத்துல வந்து பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளினிக்கல் செட்டிங்ஸ்ல எடுத்துட்டோம்னா, சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட் வந்து தே நீட் டு அசஸ் த பர்சனாலிட்டி. எதுக்காக அப்படின்னா, சிம்டம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, டு டயக்னோஸ் த டிசார்டர்ஸ் அண்ட் டு பிளான் த ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்போ ஒருத்தரோட பர்சனாலிட்டி என்னன்னு அவங்க வந்து அசஸ் பண்ண வேண்டியிருக்குது. எஜுகேஷன் சயின்டிஸ்ட் செட்டிங்ஸ்ல எடுத்தோம்னா, ஸ்கூல் சைக்காலஜிஸ்ட் வந்து தே நீட் டு எவாலுவேட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் என்ன, அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூ, சோஷியல் ஆர் எமோஷனல் டிஃபிகல்டிஸ் எதுவும் இருக்கா அப்படின்றப்ப ஒரு பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் அங்கே தேவைப்படுது. ஆர்கனைசேஷனல் செட்டிங்ஸ்ல பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜிஸ்ட் வந்து தே அசஸ் டு செலக்ட் ஜாப் கேண்டிடேட்ஸ், மேட்ச் இண்டிவிஜுவல் ட்ரைட்ஸ் வித் ஜாப் ரோல்ஸ், இம்ப்ரூவ் த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ட்ரைனிங் அவுட்கம்ஸ்க்காக தே நீட் டு அசஸ் த பர்சனாலிட்டி. And career and counseling services வந்து counseling psychology they assess the personality to recommend suitable careers and to align individual preferences with workspace requirements. So um, even outside formal settingsல பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் வந்து இட் இன்ஃப்ளூயன்சஸ் அவர் லைஃப்ஸ். ஜாப் இன்டர்வியூல, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல, தெரப்பில, ஆன்லைன் குவிஸ்ல எல்லாத்துலயுமே வந்து பர்சனாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் மஸ்டா இருக்குது. So your performance and success in many areas of life often depend on how your personality is evaluated. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டி அசஸ் பண்ணும்போது வாட் பாயிண்ட்ஸ் வி நீட் டு கன்சிடர் அப்படின்னு பார்த்தோம்னா, there are several measures to evaluate the personality. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த டெஸ்ட் வந்து வாட் குவாலிட்டி இட் ஷுட் ஹேவ் பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி ரிலையபிள். ரிலையபிலிட்டின்றது கன்சிஸ்டன்சி ஆஃப் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பை டெஸ்ட். ஸோ ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா, ஆஃப்டர் சம் டைம் the same test is being conducted அந்த ரிசல்ட் வந்து மைனர் வேரியேஷன்ஸ் இருந்தால் ஸ்கோர்ஸ் ஆர் அக்செப்டபிள். இஃப் there is a large difference அப்படின்னா the test is not reliable தான் கன்க்ளூஷன் வரும். ஸோ வாட் எவர் ப்ரொசீஜர் we are following it should be reliable அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வேலிடிட்டி. ஸோ the measures we are taking, the test we are taking, it has to measure what is needed. For example, இப்போ வந்து இன்டெலிஜென்ட் டெஸ்ட் எடுக்கிறோம்னா the result score வந்து must measure the intelligence only. இப்போ அது ஆன்சைட்டியை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா there is no point in using that test for measuring the intelligence. ஸோ அதோட ஆன்சர் வந்து கண்டிப்பா ராங்கா தான் இருக்கும். ஸோ வாட் எவர் டெஸ்ட் வி ஆர் டூயிங் இட் ஷுட் பி ரிலையபிள் அண்ட் இட் ஷுட் ஹேவ் வேலிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் வேலிடிட்டியில வந்து ப்ரெடிக்டிவ் வேலிடிட்டின்னு இருக்கு. ஸோ டஸ் த டெஸ்ட் ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் பிஹேவியர் ஆர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்குறாங்க. கண்டென்ட் வேலிடிட்டி வந்து does the test cover all aspects of the concept it intends to measure. For example, a test on self-esteem must include items reflecting both positive and negative self-evaluation. So அது வந்து content validity. Construct validity-னா does the test truly measure the theoretical concept it is based on. For example, neuroticism-ல test எடுக்கும்போது it actually taps into the personality traits that define neurotic behavior. So neuroticism test பண்ணா neuroticism related இருக்கிற traits தான் நம்ம டெஸ்ட் பண்றோமா, whether it actually measures the theoretical concept அப்படின்றத பார்க்கணும். ஸோ வேலிடிட்டில 3 டைப் இருக்கு. ப்ரெடிக்டிவ், ஃபியூச்சர் பிஹேவியரை ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா, கண்டென்ட் வேலிடிட்டி அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் வேலிடிட்டி. ஸோ வை இது வேலிடிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ பர்சனாலிட்டி லேக்ஸ் ரிலையபிலிட்டி, அப்போ வந்து அது நம்பிக்க முடியல அப்படின்றப்போ இட் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் கன்ஃபியூசிங் ரிசல்ட். இப்போ வேலிடிட்டி லேக் ஆகுது அப்படின்னா இட் மிஸ்லீட்ஸ். அப்போ it will result in wrong diagnosis, poor career recommendation, ineffective therapy and biased hiring decisions. The next is the method of assessments. Personality theorists வந்து they have created various tools and techniques to assess personality. So இதெல்லாம் based on some core ideas or the theories developed வச்சு they have developed these tests. ஏன் பர்சனாலிட்டி அசஸ் பண்ணணும்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த எமோஷன், மோட்டிவேஷன், பிஹேவியர் அண்ட் சைக்காலஜிக்கல் டெண்டன்சிஸ். எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, கிளினிக்கல் செட்டிங்ஸ், எஜுகேஷன், கவுன்சிலிங், ஜாப் செலக்ஷன், ரிசர்ச், கரியர் வைஸ் எல்லாத்துலயும் யூஸ் பண்றாங்க. ஸோ நிறைய பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது. ஸோ மெயின் அப்ரோச்சஸ் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல என்னெல்லாம் அப்ரோச்சஸ் இருக்கு அப்படின்னா, செல்ஃப் ரிப்போர்ட் ஆர் அப்ஜெக்டிவ் இன்வென்ட்ரிஸ், கிளினிக்கல் இன்டர்வியூஸ், பிஹேவியரல் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், தாட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சாம்பிளிங் ப்ரொசீஜர், ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் அண்ட் சிச்சுவேஷனல் டெஸ்ட். ஸோ நிறைய இடத்துல யூஸ் பண்ற ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃப் ரிப்போர்ட் இன்வென்ட்ரி தான். ஸோ செல்ஃப் ரிப்போர்ட் இன்வென்ட்ரிஸ்ன்றது வந்து ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டினர். ஸோ இண்டிவிஜுவல்ஸ் வந்து தே ஆன்சர் டு தோஸ் கொஸ்டின்ஸ் அபவுட் தேர் ஃபீலிங், பிஹேவியர், ஆட்டிடியூட், சிம்டம் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். அதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, இந்த செல்ஃப் ரிப்போர்ட் இன்வென்ட்ரிஸ் ஃபோக்கஸ் ஆன் இன்டர்னல் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ கொஸ்டின் இருக்கும், ஆர் லைக் அட் ஸ்கேல், அக்ரி டிஸ்அக்ரி ரெஸ்பான்சஸ் மாதிரி இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ். And it is easy to compute the score based on the answers given, and it helps in diagnosis, research and job matching. Self-report inventories examples பார்த்தோம்னா MMPI, Minnesota Multiphasic Personality Inventory. இது மெயினா வந்து சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் அசஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி இந்த கிளினிக்கல் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளானிங் போது இந்த MMPI யூஸ் பண்றாங்க. இதை டெவலப் பண்ண வந்து ஹாத்தாவே அண்ட் மெக்கின்லி 1943ல. லேட்டர் ஆன் இந்த MMPI ரிவைஸ் பண்ணிருக்காங்க 1918 அண்ட் MMPI 2ன்னு வித் 567 கொஸ்டின்ஸ் இருக்குது அதுல. அண்ட் MMPI A, MMPI 2 RF அது வந்து
MMPAன்றது அடலசன்ஸ்க்காக கொஸ்டின் ரெடி பண்ணது. அந்த MMPA 2RF வந்து ஷார்ட்டர் வெர்ஷன், நிறைய கொஸ்டின்ஸ் இல்லாம சின்ன வெர்ஷன்லேயே முடிக்கிற மாதிரி இத்தனை ரிவைஸ்டு கொஸ்டினர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார்மேட். எதுக்காக? இட் மெஷர்ஸ் சிம்டம்ஸ், ஆட்டிடியூட்ஸ், இன்ட்ரெஸ்ட், வேல்யூஸ் அண்ட் பிஹேவியர் டெண்டன்சிஸ். மெயினாக சைக்காலஜிக்கல் டிசார்டர் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த MMPA யூஸ் பண்றாங்க. டிடெக்ட்ஸ் ஃபேக்கிங், இன்கன்சிஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் வேர். ஸோ அதுல இருந்து நிறைய அப்ரிவியேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க கொஸ்டினர்ஸ்ல. ஹெச்எஸ்னா ஹைப்போகாண்ட்ரியாசிஸ், கன்சர்ன் வித் பாடிலி சிம்டம்ஸ். ஸோ அதில் 32 கொஸ்டின்ஸ் இருக்கு. டி வந்து டிப்ரெஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து 57 இருக்கு. ஹிஸ்டீரியா, HY ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து 60. ஸோ இந்த மாதிரி நிறைய என்னென்ன கொஸ்டின்ஸ்னா ரிலேட்டட் டு வாட் கேட்டகரி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ்ல யூஸ் ஆகும், ட்ரீட்மெண்ட் பிளானிங்க்கு, லீகல் அண்ட் ஃபாரன்சிக் எவாலுவேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கிரீனிங்க்குலாம் இந்த MMPA இன்வென்ட்ரி வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கலிஃபோர்னியா சைக்காலஜிக்கல் இன்வென்ட்ரி. இது ஒரு செல்ஃப் ரிப்போர்ட் இன்வென்ட்ரி. இது வந்து நார்மலா டிசைன் ஃபார் நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் 12 to 70 இயர்ஸ் ஓல்டுக்கு. It primarily focuses on positive personality traits, mental illness கிடையாது, positive personality traits, sociability, dominance, self-control, self-acceptance, responsibility, இந்த மாதிரி 17 personality dimensions வந்து இந்த இன்வென்ட்ரி கவர் பண்ணுது. It has 434 true or false questions. ஸோ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் வந்து நிறைய ஸ்கேல்ஸ் பேஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஈச் கேட்டகரி. சிபிஐ சோஷியபிலிட்டி ஸ்கேல்னு ஒன்று, அதோட ஸ்கோர் பார்க்குறாங்க. தட் இஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் சோஷியல் இன்ட்ராக்ஷன். சிபிஐ ஆம்பிஷன்றது டிரைவ் டு லீட் அண்ட் அச்சீவ். சிபிஐ லைக்கபிலிட்டின்றது இன்டர்பர்சனல் லைக்கபிலிட்டி அண்ட் கைண்ட்னஸ். சிபிஐ ப்ரூடன்ஸ்ன்றது அவாய்டிங் ரிஸ்கி. சிபிஐ அட்ஜஸ்ட்மெண்ட் ஹவு ஹீஸ் அடாப்டபிள், ஹவு ஹீஸ் அட்ஜஸ்டபிள் அப்படின்றத பற்றி. சிபிஐ இன்டெலெக்டன்ஸ்ன்றது பர்சீவ்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் காம்பிடன்ஸ். சிபிஐ ஈகோ கண்ட்ரோல் வந்து இம்பல்ஸ் கண்ட்ரோல் அண்ட் பிஹேவியர் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ஸ்கோர் பொறுத்து அவங்களோட பிஹேவியர், அவங்களோட பர்சனாலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இட் இஸ் யூஸ்ட் இன் ப்ரொஃபைலிங் டெலிக்வன்ஸ், ப்ரெடிக்டிங் ட்ராப் அவுட் ரிஸ்க், கரியர் அசஸ்மெண்ட்ல, லீடர்ஷிப் ட்ரைனிங் அண்ட் கவுன்சிலிங் எல்லாத்தையும் இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஐசென்க்ஸ் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி. இட் மெஷர்ஸ் 2 மேஜர் டைமென்ஷன், எக்ஸ்ட்ராவர்ஷன், இன்ட்ராவர்ஷனா, நியூரோட்டிசம் ஆர் ஸ்டெபிலிட்டியா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இந்த ஐசென்க் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி யூஸ் பண்றாங்க. 57 எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். இட் இன்க்ளூட்ஸ் லைஃப் ஸ்கேல் ஆல்சோ. ஸோ இப்போ ஹை எக்ஸ்ட்ராவர்ஷன் ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா then it is considered the person social, energetic and carefree-ஆ இருப்பாங்க. லோ எக்ஸ்ட்ராவர்ஷன் அப்படின்னா குவயட், ரிசர்வ்ட் அண்ட் தாட்ஃபுல்லா இருப்பாங்க. ஹை நியூரோட்டிசம் அப்படின்னா எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி. நியூரோட்டிசம்ன்றது இந்த ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ் இருக்கிறது. ஸோ ஹை நியூரோட்டிசம்ன்றது எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆன்சைட்டியை இண்டிகேட் பண்ணுது. லோ நியூரோட்டிசம் வந்து காம், ஸ்டேபிள் அண்ட் ரீசாலியண்டா இருக்கிறாங்கன்னு இன்டர்பிரேட் பண்ணலாம். இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபார் பர்சனாலிட்டி ப்ரொஃபைலிங், ரிசர்ச் அண்ட் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ், கவுன்சிலிங் அண்ட் எஜுகேஷன்லாம் இந்த ஐசென்க்ஸ் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி யூஸ் ஆகும். அடுத்து ஐசென்க்ஸ் பர்சனாலிட்டி கொஸ்டினர். ஸோ இது ஒரு எக்ஸ்பாண்டட் வெர்ஷன் ஆஃப் இபிஐ. இது ஒரு இந்த இபிஐல வந்து 2 தான் கவர் பண்ணோம், எக்ஸ்ட்ராவர்ஷன் அதுவும் நியூரோட்டிசம் தான். பட் இந்த இபி கியூல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது கவர் பண்றாங்க, சைக்கோட்டிசம். சைக்கோட்டிசம் மெயினா வந்து சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்குதா அப்படின்ற, டஃப் மைண்டட்னஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுல வந்து 100 கொஸ்டின் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் இருக்கும் லாங் ஃபார்ம், அண்ட் ஷார்ட்டர் வெர்ஷன் வந்து 48 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராவர்ஷன், இன்ட்ரோவர்ஷன் ஸ்கேல் டிட்டர்மைன் பண்றது. நியூரோட்டிசம், சைக்கோட்டிசம், டஃப் மைண்டட்னஸ் அண்ட் லைஃப் ஸ்கேல், இது 4 இந்த ஸ்கேல்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியுது. இப்போ ஹை சைக்கோட்டிசம் இருந்துச்சுன்னா அந்த பர்சன் வந்து கோல்ட், அக்ரெசிவ், ஆன்டி சோஷியல் டெண்டன்சிஸ் இருக்கும். லைஃப் ஸ்கேலோட வேல்யூ வச்சு வி கேன் மெஷர் தி டெண்டன்சி டு பிரசன்ட் ஒன்செல்ஃப் ஃபேவரபிளி. இது எங்க யூஸ் ஆகும்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் கரியர் கவுன்சிலிங்ல, மென்டல் ஹெல்த் ஸ்கிரீனிங் அண்ட் எஜுகேஷனல் அண்ட் கிளினிக்கல் அசஸ்மெண்ட்ல வந்து இந்த இன்வென்ட்ரி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பிக் 5 மாடல் கொஸ்டினர். இட் இஸ் டெவலப் பை லூயிஸ் கோல்ட்பர்க். அதை வந்து எக்ஸ்பேண்ட் 1992 எக்ஸ்பேண்ட் வந்து காஸ்ட் அண்ட் மெக்ரே. அவங்க வந்து 5 ட்ரைட்ஸ் மெஷர் பண்றதுக்கு இந்த கொஸ்டினர் யூஸ் பண்ணாங்க. ஓப்பன்னஸ், கான்சியன்ஷியஸ்னஸ், எக்ஸ்ட்ராவர்ஷன், அக்ரியபிள்னஸ் அண்ட் நியூரோட்டிசம். 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. 5 பாயிண்ட் லைக்கட் ஸ்கேல் யூஸ் பண்றாங்க. அதாவது 1 டிஸ்அக்ரி, 5 அக்ரி, அந்த மாதிரி ரேட் வச்சு ஸ்கேல்ல கவுண்ட் பண்றாங்க. இட் இஸ் யூஸ் டு ப்ரெடிக்ட் ஜாப் பர்ஃபார்மன்ஸ், ரிலேஷன்ஷிப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அகாடமிக் அவுட்கம். மெயினா வந்து இட் இஸ் யூஸ் இன் கரியர் கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜிக்கல் ரிசர்ச். நெக்ஸ்ட் வந்து மயர்ஸ் பிரிக்ஸ் டைப் இண்டிகேட்டர், MBTI. இசபெல் பிரிக்ஸ் மயரும் அவங்க பொண்ணு கேத்ரின், இசபெல் தான் பொண்ணு, இசபெல் பிரிக் மயரும் கேத்ரின் குக் பிரிக்ஸும் பேஸ்ட் ஆன் கால் ஜங் தியரி வச்சு இந்த MBTI வந்து டிசைன் பண்ணாங்க. Purpose என்ன? It is used to identify the personality types, preference and strength. Widely used in career guidance, personal development and team building. 93 questions இருக்குது. Forced choice format based on 4 dichotomy. டைச்சோட்டமிஸ்ன்றது பேஸ்ட் ஆன் எனர்ஜி சோர்ஸ், இன்ஃபர்மேஷன் டைப், டெசிஷன் ஸ்டைல், லைஃப் ஸ்டைல். அதாவது எனர்ஜி சோர்ஸ்னா எக்ஸ்ட்ராவர்ஷன், இன்ட்ரோவர்ஷனா, அடுத்து சென்சிங் அண்ட் இன்ட்யூஷனா, திங்கிங் ஆர் ஃபீலிங், ஜட்ஜிங் ஆர் பர்சீவிங். ஸோ இதை பொறுத்து வந்து டிட்டர்மைன் என்ன டைப்ல வருவாங்க,
ஐஎஸ்டிஜே டைப்ல 4 செக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு இதுலயும் எது டாமினண்டா இருக்கோ அந்த இப்போ எக்ஸ்ட்ராவர்ஷன் இன்ட்ரோவர்ஷன்ன்றது ஒரு செக்ஷன். அதுல இருக்கிற கொஸ்டின்ஸோட ஆன்சரை வச்சு வி டிசைட் வெதர் the person is extrovert or introvert. ஸோ ஐயா ஈயான்னு தெரியும். அதே மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷனுக்கும் ஒரு லெட்டர் இண்டிகேட் பண்ணும்போது லாஸ்டா 4 லெட்டர் டைப் தெரியும். ஸோ ஐஎஸ்டிஜேனா தே லைக்லி டு பிகம் அ இன்ஸ்பெக்டர் அவங்களோட அந்த கேரக்டர் வச்சு அப்படின்னு சொல்லி we can decide. There are multiple options, the career options under each type. So அதுல வந்து applicable. So we have to think about that area while deciding the career அப்படின்றத முடிவு பண்ணலாம் based on the result. எங்கெல்லாம் யூஸ் ஆனா கரியர் மேட்சிங், மேரிட்டல் கம்பேட்டபிலிட்டி, லீடர்ஷிப் ட்ரைனிங், செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இங்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளினிக்கல் இன்டர்வியூஸ். கிளினிக்கல் இன்டர்வியூஸ் வந்து மெயினா கிளினிக்கல் diagnosis அதுல தான் யூஸ் பண்றாங்க. இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் செமி ஸ்ட்ரக்சர்ட் கான்வர்சேஷன் பிட்வீன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் கிளையண்ட். ஒரு ஓல்டஸ்ட் மோஸ்ட் எசென்ஷியல் மெத்தட். எதுக்காகனா இன்டெப்த் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் அபவுட் த இண்டிவிஜுவல் கண்டுபிடிக்கிறதுக்காக கிளினிக்கல் இன்டர்வியூஸ் டு நோ அபவுட் த லைஃப் ஹிஸ்ட்ரி, எமோஷனல் ஃபங்க்ஷனிங், தாட் ப்ராசஸ், ஏதாவது கோர் பிலீஃப் இருக்கா, பர்சனாலிட்டி ட்ரைட், பிஹேவியர் இஷ்யூஸ் எல்லாமே அவங்களோட சொல்ற ஸ்டோரி வச்சு டிட்டர்மைன் பண்றதா கிளினிக்கல் இன்டர்வியூஸ். கிளினிஷியன் வந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, வாட் இஸ் யர் ப்ராப்ளம், கரண்ட் ப்ராப்ளம், சோஷியல் ரிலேஷன்ஷிப் எப்படி, ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, எமோஷனல் ஸ்டேட் என்ன, கோல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு இந்த கொஸ்டின்ஸை வச்சு வி கேன் டிசைட் த பர்சனாலிட்டி ஆஃப் த கிளையண்ட். ஸோ என்னென்ன இது வந்து இந்த இன்டர்வியூல அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரல் பிஹேவியர், அவங்களோட ஜெஸ்டர், போஸ்டர், ஐ கான்டாக்ட், டோன் அதெல்லாம் வச்சுதான் வி டிசைட் வாட் பர்சனாலிட்டி தே ஃபால் அண்டர் அப்படின்ட்டு. பிஹேவியரல் அசஸ்மெண்ட்ன்றது வந்து அப்சர்வர் வாட்சஸ் அண்ட் எவாலுவேட்ஸ் அ பர்சன் பிஹேவியர் இன் ரியல் லைஃப் ஆர் சிமுலேட்டட் சிச்சுவேஷன். ஸோ ஒரு நேச்சுரல் என்வரான்மெண்ட்ல இல்லை எக்ஸ்பெரிமெண்டல்லே வந்து இந்த அப்சர்வர் வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு அசஸ் பண்றது வந்து பிஹேவியரல் அசஸ்மெண்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரிலையிங் ஆன் வாட் த பர்சன் சேஸ் அபவுட் தெம்செல்ஸ், என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்க சிச்சுவேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் பிஹேவியரல் அசஸ்மெண்ட். ஸோ அதான் இது வந்து எய்தர் பிளேஸ்ட் இன் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் என்வரான்மெண்ட். அப்சர்வர் வந்து இதை ரெக்கார்டு பிஹேவியரல் ரெஸ்பான்சஸ். So behavior is often evaluated on parameters like frequency, intensity, duration, context அதை வச்சு டிசைட் பண்றாங்க. யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஆஃபன் பீப்புள் ஹூ நோ த இண்டிவிஜுவல் வெல். எக்ஸாம்பிள் பேரண்ட்ஸ் ஃபார் சில்ட்ரன், டீச்சர்ஸ், பியர்ஸ், ட்ரெயின்டு கிளினிஷியன்ஸ் அவங்க தான் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைக்காலஜிஸ்ட் அர்னால்டு பஸ் அண்ட் ராபர்ட் ஃப்ளோமின் வந்து ஒரு பிஹேவியர் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க டு எவாலுவேட் டெம்பரமெண்ட்ஸ் இன் ட்வின்ஸ். ஸோ அவங்க மதர்கிட்ட வந்து சேம் செக்ஸ் ட்வின்ஸா இருக்கிறாங்க அவங்க. ஸோ மதர்கிட்ட வந்து ஆக்சஸ் பண்ண அப்சர்வ் பண்ணது வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டி லெவல், எமோஷனலிட்டி, சோஷியபிலிட்டி அதெல்லாம் வச்சு இட் ஹெல்ப் டு டிட்டர்மைன் த பர்சனாலிட்டி ட்ரைட். ஸோ எங்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம்னா சைல்ட் பிஹேவியர் ஸ்டடீஸ், ஆட்டிசம் அசஸ்மெண்ட், அப்சர்விங் ஃபோபிக் ரெஸ்பான்சஸ், ஆங்கர் இஷ்யூஸ், சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் வந்து யூஸ் ஆகும். அடுத்து தாட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சாம்பிளிங் ப்ரொசீஜர் வந்து இட் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங் தாட்ஸ், ஃபீலிங்ஸ், பிஹேவியர் அட் த மொமெண்ட் தே அக்கர் ஆஃபர் இன் நேச்சுரல் செட்டிங்ஸ். ஸோ பார்ட்டிசிபென்ட் வந்து அவங்களே செல்ஃப் மானிட்டர் ரெக்கார்ட் பண்ண சொல்ற கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு யூஸ்வலி டன் யூசிங் ஜேர்னல்ஸ், ஆடியோ டைரிஸ், பீப்பர்ஸ் ஆர் மொபைல் ஆப்ஸ். ஸோ டேட்டா வந்து த்ரூ அவுட் த டே கலெக்ட் பண்ணிட்டு ஆஃபன் அட் ரேண்டம் இன்டர்வல்ஸ் அதை வச்சு டிசைட் பண்றது வேற எக்ஸ்பீரியன்ஸ் தாட்ஸ் என்ன அப்படின்ட்டு. தாட் சாம்பிளிங்ல வந்து it focuses specifically on what the person is thinking at the time of sampling. So it helps access the patterns of thoughts such as recurrent worries, daydreaming, internal dialogue, cognitive sessions எல்லாம் வந்து எப்போ வருதுன்னு அப்படியே நோட் பண்ணிட்டே இருக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் சாம்பிளிங்கிறது இட்ஸ் ப்ராடர் இன் ஸ்கோப். இட் இன்க்ளூட்ஸ் தாட்ஸ், எமோஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன், சிச்சுவேஷன் கான்டெக்ட் ஆஃபன் யூஸ் இன் டெய்லி லைஃப் என்வரான்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்னா எலக்ட்ரானிக் பீப்பர் ஆர் மொபைல் அலர்ட். ஸோ இந்த டைம்ல அதை ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்கு. அண்ட் லாக்ஸ் ஆர் டைரிஸ் யூஸ் பண்றாங்க டு நோட் டவுன் த மூட், என்வரான்மெண்ட் அண்ட் தாட்ஸ். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க வென் பீப்புள் ஆர் இன் டிப்ரெஷன் ஆர் ஆன்சைட்டி அப்போ மானிட்டர் பண்ண சொல்லலாம். ட்ராக்கிங் எமோஷனல் ட்ரிகர்ஸ், ஸ்டடிங் இன்ட்ரோவர்ஷன், எக்ஸ்ட்ரோவர்ஷன், சோஷியல் கான்டாக்ட்ஸ், எவாலுவேட்டிங் காக்னிட்டிவ் பேட்டர்ன்ஸ், ஓசிடி, ஏடிஎஸ்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும்னா இந்த சாம்பிளிங் டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 4 அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் பார்த்தோம். கிளினிக்கல் இன்டர்வியூ, ஸோ இட்ஸ் ஸ்ட்ரக்சர் டயலாக் வித் அப்சர்வேஷன், டயக்னோசிஸ் அண்ட் கவுன்சிலிங் யூஸ் ஆகும். அப்போ செல்ஃப் ரிப்போர்ட் இன்வென்ட்ரிஸ் நிறைய பார்த்தோம். மினோசட்டா மல்டிஃபேசிக் பர்சனாலிட்டி, எம்எம்பிஐ, அப்புறம் வந்து சிபிஐ, ஐசங்க் இபிஐ, இபிக்யூ, அப்புறம் வந்து எம்டி மயர் பிரிக்ஸ், எம்பிடிஐ, அப்புறம் பிக் ஃபைவ் மாடல் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் செல்ஃப் ரிப்போர்ட்ல. நெக்ஸ்ட் கிளினிக்கல் இன்டர்வியூஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பிஹேவியர் அசஸ்மெண்ட், அப்சர்விங் ஆக்ஷன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ், சைல்ட் ஸ்டடி பிஹேவியர் தெரப்பிக்காக. அண்ட் தாட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சாம்பிளிங் வந்து ரெக்கார்டிங் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ், மூட் ட்ராக்கிங், காக்னிட்டிவ் பேட்டர்ன் ஸ்டடீஸ்க்காக. 3 பர்சனாலிட்டி மெஷர்ஸ் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்.
ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்ன்றது என்னன்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் பெர்சனாலிட்டி அசஸ்மென்ட். ஸோ ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து தே வில் பி கிவன் வித் ஆம்பிகுவஸ் ஸ்டிமுலை. ஆம்பிகுவஸ் ஸ்டிமுலைனா மோர் தென் ஒன் ரெஸ்பான்ஸ் அத குடுக்க முடியும். அந்த சீன்ஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆர் இமேஜஸ் குடுத்து வாட் தே திங்க் அபௌட் இட் அண்ட் என்ன அத நினைக்கிறாங்கன்றத சொல்ல வைக்கிறது இத வச்சு, அவங்களோட அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற கான்செப்ட்ட வெளில கொண்டு வர முடியும். அதுதான் இந்த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட்டோட மெயின் எய்மா இருக்கு. ஸோ இட் இஸ் யூஸ்ட் டூ அன்கவர் ஹிடன் எமோஷன், மோட்டிவ்ஸ், இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட், பெர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் அதெல்லாம் அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறத வந்து கான்ஷியஸ் கண்ட்ரோல பைபாஸ் பண்ணிட்டு அந்த டீப்பர் சைக்காலஜிக்கல் லேயர்ஸ வந்து ஓப்பன் பண்றதுக்கு இந்த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. வந்து ஃப்ராய்டோட சைக்கோ அனாலிட்டிக் தியரி வச்சு தான் இந்த மெத்தட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற கான்செப்ட்ட வெளில கொண்டு வரதுனால இட் இஸ் சிமிலர் டூ ஃப்ராய்ட்ஸ் சைக்கோ அனாலிட்டிக் தியரி. When people face this ambiguous stimuli, they likely to um, project their inner feeling, desire, anxiety அது எல்லாமே வந்து அது வெளில வரும். ஸோ நான் பாப்புலர் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ரார்ஷாஷ் இன்க்பால் டெஸ்ட், தெமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், இன்னும் வேற ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் என்னன்னா பிக்சர் ஃப்ரஸ்ட்ரேஷன் டெஸ்ட், வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட் இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். ஸோ ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் எதுக்குன்னா டு பிரிங் அவுட் த அன்கான்ஷியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. ஒரு ஸ்டிமுலைய காமிச்சு இந்த ஸ்டிமுலை என்னவா இருக்கலாம்? இட் குட் பி அன் இங்க் பிளாட் ஆர் பிக்சர். அது ஒரு ஃபிக்ஸட் மீனிங் இருக்காது. பட் ஹவ் தே பெர்சீவ் தட் அண்ட் ஹவ் தே இன்டர்பிரிட் இட் அப்படின்றது தான் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அத வச்சு அந்த இன்டர்பிரிட்டேஷன் வச்சு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த நீட், ஃபியர், வேல்யூஸ், ஹிடன் ரைட்ஸ் எல்லாமே வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்னால என்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ஹைலி சப்ஜெக்டிவ். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸட் மீனிங் இருக்காது நம்ம காமிக்கிற பிக்சருக்கு. ஸோ இது வந்து அவங்க குடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு இந்த சைக்காலஜிஸ்ட்டோட என்ன நினைக்கிறாங்களோ, அது வந்து பயாஸ்டாவும் இருக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத வச்சு தான் நம்ம வந்து பர்சனாலிட்டி டிசைட் பண்ற மாரி இருக்கு. பிகாஸ் அந்த நம்ம காமிக்கிற பிக்சருக்கு வந்து ஃபிக்ஸட் மீனிங் இல்லாததுனால. அண்ட் இட் ஹேஸ் அ லோ ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி. ஏன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டும் ஒரு விதமா அவங்க ரெஸ்பான்ஸஸ இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்கோர் அப்படின்னு வந்து அவங்க ரெஸ்பான்ஸஸ்க்கு வச்சுக்க முடியாது. நீ இவ்ளோ லிமிட்டேஷன்ஸ் இருந்துமே, இந்த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் வந்து நெறைய இடத்துல கிளினிக்கல் ரிசர்ச் செட்டிங்ல யூஸ் பண்றாங்க. எதுக்கு அப்டின்னா, அந்த அன்கான்ஷியஸ் கான்ஃப்ளிக்ட்ட கொண்டு வரதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அண்ட் இட் கிவ்ஸ் அஸ் அ டீப் இன்சைட் இன்டூ பெர்சன் சைக்கா. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் டயக்னோசிங் சைக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸ ரிவீல் பண்ண வைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஸோ பாப்புலர் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா, ராஸ் ஷாஷ் இங்க்பால் டெக்னிக். இது டெவலப் பண்ணது வந்து ஹெர்மன் ராஸ் ஷாஷ் 1929. அவர் வந்து ஒரு ஸ்விஸ் சைக்கியாட்ரிஸ்ட். அவர ஹி நோட்டிஸ்ட் எமோஷனல் டிஸ்டர்பேஷன்ஸ் அண்ட் ஹெல்த்தி சில்ட்ரன் அந்த சேம் இங்க்பால்ட்டுக்கு வந்து டிஃபரெண்ட்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்றத நோட் பண்ணாரு. ஸோ அவர் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாரு. 10 இங்க்பால்ட் கார்ட்ஸ் வச்சாரு. 5 பிளாக் அண்ட் ஒயிட், 5 கலர்டு. ஸோ அந்த இங்க் பிளாட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அது வந்து சிமெட்ரிக்கல் டிராயிங்கா இருக்குது. ஸோ இட் கேன் பி இன்டர்பிரிட்டட் இன் மெனி டிஃபரெண்ட் வேஸ். ஸோ இது எப்படி வந்து பண்றாங்க இந்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டிவிஜுவல் குடுக்கும்போது ஒரு இங்க் பிளாட் வந்து ஒன் அட் அ டைம் குடுக்குறாங்க. வாட் திஸ் மைட் பி அப்படின்னு எக்ஸாமினர் கொஸ்டின் கேட்கும்போது, அந்த சப்ஜெக்ட் வந்துட்டு ஹி கேன் ஹோல்ட் த கார்ட் இன் எனி டைரக்ஷன். எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கிட்டு மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கூட அது ஒரு இங்க் பிளாட்க்கு குடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கார்ட்ஸையும் அந்த 10 கார்டையும் ஷோ பண்ணிட்டு, திருப்பி அந்த காமிச்ச கார்ட திருப்பி குடுத்து, இஃப் த சைக்காலஜிஸ்ட் ஹேஸ் சம் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டூ ஹிஸ் ரெஸ்பான்ஸஸ் அத அப்ப கேட்கலாம். ஸோ இதுல வந்து சைக்காலஜிஸ்ட் என்ன அப்சர்வ் பண்ணுவாங்க அப்டின்னா, த நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸஸ் மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன் சேம் இங்க் பிளாட்டுக்கு இருக்கும் அப்டின்னு சொன்னோம். ஸோ த நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸஸ் ஹி கிவ்ஸ் ஃபார் தட் இங்க் பிளாட். எவ்வளோ குயிக்கா அந்த ரெஸ்பாண்ட் பண்றாங்க, ஏதாவது ஆன்சர் பண்ண முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்றாங்களா, அண்ட் அவரோட ஜெஸ்டர், பாடி லாங்குவேஜ், எமோஷனல் ரியாக்ஷன்ஸ்லாம் எப்டி இருக்கு இதுதான் வந்து நோட் பண்றாங்க. ஸோ ஸ்கோரிங் இஸ் காம்ப்ளெக்ஸ். அது இதுல வந்து ப பாப் ஒரு ஃபிக்ஸட் மீனிங் இல்லாதனால ஸ்கோரிங் வந்து இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். அண்ட் திஸ் டெஸ்ட் கேன் பி கண்டக்டட் ஒன்லி பை அ ட்ரெயின்ட் சைக்காலஜிஸ்ட். ஸோ என்னென்ன வச்சு கிரைட்டீரியாஸ் வச்சு ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஷேப் ஆஃப் த பிளாட்டை யூஸ் பண்ணாங்களா சப்ஜெக்ட், அவங்களுக்கு ஏதாவது மோஷன் இமேஜினரி ஏதாவது மோஷன் பிக்சர் வந்து அந்த விங் பிளாட்ல அவங்களுக்கு தெரிஞ்சுச்சா, கலர் என்ன பார்க்குறாங்க, குரோமேட்டிக் கலரா பார்க்குறாங்களா, அதாவது கலர்ஃபுல்லா இருக்கா, இல்லை அக்ரோமேட்டிக் பிளாக் அண்ட் ஒயிட்டா அவங்களுக்கு தெரியுதா, ஹவ் அபவுட் த ஷேடிங், டெக்ஸ்சர், டைமென்ஷன், டிஃப்யூஷன் அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுது, 3D பெர்செப்ஷன் தெரியுதா, மிரர் இமேஜ் அவங்களால பார்க்க முடியுதா, ஒரு ஹோல் பிக்சரா பார்க்குறாங்களா, இல்ல செக்ஷன்ஸா பிரிச்சு அத ஃபோக்கஸ் பண்றாங்களா? அம்
ஸோ இந்த மாதிரி அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி பண்றாங்கன்னு வச்சு ஸ்கோர் போடுறாங்க. அண்ட் இந்த ராஷ்டிராஸ் என்ன சொல்லலாம், இந்த டெஸ்ட்ல வந்து அவங்க என்ன அந்த ரெஸ்பான்ஸ் என்ன கண்டென்ட்ன்றத ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன பிக்சர் அவங்க பார்க்குறாங்க அதுலேருந்து, அது வந்து முக்கியம் கிடையாது. பட் ஹவு தே ரெஸ்பாண்ட், அதில் இருக்கிற அவங்களோட எமோஷன்ஸ், ரியாக்ஷன் டைம், ரெஃப்யூசல், அதை வச்சு தான் வந்து வி டிசைட் த பர்சனாலிட்டி ஆஃப் த பர்சன். ஸோ இதை வச்சு வந்து அந்த அன்கான்ஷியஸ் மெட்டீரியலை எப்படி அவங்க வெளியில கொண்டு வராங்க, அப்படி அதை வச்சு அவங்களை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த content they provide. So இந்த டெஸ்ட்டை வந்து ராஜேஷ் கால் திஸ் அஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆக்சிடென்டல் ஃபார்ம்ஸ்னு சொல்றாங்க. பிகாஸ் இட் பிரிங்ஸ் அவுட் த அன்கான்ஷியஸ் டிசையர் அண்ட் ஹிடன் ஃபியர். அதனால இது பேர் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஆக்சிடென்டல் ஃபார்ம்ஸ். ஸோ என்னெல்லாம் வந்து ரிப்போர்ட் எழுதும்போது என்னெல்லாம் நோட் பண்ணுவாங்க அப்படின்னா, தே அனலைஸ் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், லாஜிக், ரீசனிங், ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் தாட், என்ன எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. எமோஷனல் ரெகுலேஷன், எமோஷனல் கண்ட்ரோல், மூட் ஸ்விங்ஸ் அண்ட் செல்ஃப் கான்செப்ட் அண்ட் ஐடென்டிட்டி, ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ், பெர்செப்ஷுவல் அக்யூரசி, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், இதெல்லாம் வச்சு தான் வந்து தே கிரியேட் அ ரிப்போர்ட். ஸோ இதை எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, வென் டயக்னோசிஸ் ஆர் டயக்னோசிஸ் ஆஃப் டிப்ரெஷன், அந்த இடத்துல வந்து இந்த ராஷஸ் டெஸ்ட் யூஸ் பண்றாங்க. ஆன்சைட்டி டிசார்டர்ஸ், சைக்காசிஸ், அதாவது சீசோஃப்ரெனியா, அதெல்லாம் வந்து இருக்கான்னு செக் பண்றதுக்கு இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்றாங்க. இது வந்து கிளினிக்கலா யூஸ் பண்றது. ஃபாரன்சிக் யூஸ்லயும் வந்து டு எவாலுவேட் கிரிமினல் சஸ்பெக்ட்ஸ் ஆர் ப்ரெடிக்டிங் வயலண்ட் டெண்டன்சிஸ் இந்த டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். அண்ட் தெராபெட்டிக் யூஸ்ல வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் கிளையன்ஸ் டீப் கன்சர்ன்ஸ், கோர் பிலீஃப் என்ன அப்படின்னு அன்கான்ஷியஸ் திங்ஸை வந்து வெளியில கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் அடலசன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செக்ஷுவலி அபியூஸ் கேர்ள்ஸ்க்கு இது காமிக்கும் போது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் வாட் அஃபெக்ட்ஸ் தெம், அதை வெளியில கொண்டு வரதுக்கு இந்த டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட். இதுல என்ன, இது கிரியேட்டட் பை ஹென்ரி முரே அண்ட் கிறிஸ்டியானா மார்கன் 1935ல. ராஸ் டெஸ்ட்ல வந்து இங்க் பிளாட் கொடுத்தாங்க. பட் இங்க வந்து ஒரு தீம் குடுக்குறாங்க. தீம் குடுத்து ஹவ் தே ஆக்ட் டு த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் என்ன அப்படின்றத அக்சஸ் பண்றது தான் இந்த டெஸ்ட்ல. ஸோ என்ன தீம் பார்த்தீங்கன்னா, தே கிவ் ஆம்பிகஸ் பிக்சர்ஸ். முன்னாடிலாம் ஒரிஜினல் வெர்ஷன் வந்து 19 பிக்சர் கார்டில் ஒரு பிளாங்க் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ ரீசன்ட் வெர்ஷன்ஸ்ல வந்து 31 கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா, இட் எய்தர் ரெப்ரசன்ட் மேல், ஃபீமேல், பாய்ஸ் அண்ட் மேல்ஸ், கேர்ள்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த பிக்சர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்றதை வச்சு இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை வாட் தே திங்க் அபவுட் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த அன்கான்ஷியஸ் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் த பர்சன். ஸோ ஒரு கார்டு ஒரு டைம்ல ஷோ பண்ணிட்டு we asked the subject to construct a dramatic story. What led up to the scene? What is happening now? What are the characters thinking and feeling? What will be the outcome? அப்படிலாம் கேட்கும்போது அவங்களோட ரெஸ்பான்சஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ பிளாங்க் கார்டு இருக்கும்போது அந்த பிளாங்க் கார்டு வந்து சப்ஜெக்ட் வச்சு அந்த சீன் பேஸ் அந்த சீன் ஹி ஹாஸ் சீன், அந்த ஸ்டோரி வந்து டெவலப் பண்ண சொல்றோம். அப்புறமா ரெக்கார்ட் பண்ணி வச்சனால அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து அப்புறமா அந்த ஸ்டோரியை வந்து அனலைஸ் பண்றாங்க. ஸோ நிறைய மற்ற ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் மாதிரி இந்த டிஏடி, தெமாட்டிக் பர்செப்ஷன் டெஸ்ட்லேயும் வந்து இட் இஸ் பிலீவ் தட் இட் ஹெல்ப்ஸ் டு பிரிங் அவுட் த அன்கான்ஷியஸ் டிசையர்ஸ், கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் மோட்டிவேஷன். ஸோ இன்னர் வேர்ல்ட் ஆஃப் அ பர்சன் வந்து நரேட் பண்ண வைக்க முடியுது. The scoring and interpretation பார்த்தீங்கன்னா, it focuses on types of personal relationship, motivation of characters, the person's grip on reality, use of defense mechanisms. இது எல்லாமே வந்து நம்மளால இன்டர்பிரட் பண்ண முடியுது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஏடி எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கிளினிக்கல் டயக்னோசிஸ், பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு, எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ், தாட் டிசார்டர்ஸ் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. இந்த கிளையன்ஸ் ஆர் நாட் வில்லிங் டு ஓப்பன்லி டாக் அபவுட் இட், இந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம்னா வாட் லைஸ் ஆன் தேர் மைண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த எமோஷனல் கான்ஃப்ளிக்ட், டீப் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இட் இஸ் அ தெராபெட்டிக் டூல். இட் ஹெல்ப் கிளையன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஃபீலிங்ஸ் இன் இன்டைரக்ட் வே அண்ட் இட் எக்ஸ்ப்ளோர்ஸ் லைஃப் தீம்ஸ், டைவர்ஸ், கிரீஃப், கரியர் கிரைசிஸ், இல்னஸ், இதெல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஃபாரன்சிக் சைக்காலஜி, used with crime suspects to access personality profile and occupation military செட்டிங்ஸ்லையுமே வந்து டு ஹெல்ப் ஸ்க்ரீன் த கேண்டிடேட்ஸ், ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு இந்த டிஏடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு என்ன ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சர் ஃப்ரஸ்ட்ரேஷன் டெஸ்ட்டு, வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட்டு, சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு. ஸோ பிக்சர் ஃப்ரஸ்ட்ரேஷன் டெஸ்ட்டில் வந்து ஹவு இண்டிவிஜுவல் ரெஸ்பாண்ட் டு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் சுச்சுவேஷன்ஸ், ஒரு அக்ரஷன், பிளேம், எமோஷனல் கோப்பிங் மெக்கானிசம்லாம் எப்படி இருக்குன்னு அதை கண்டுபிடிக்க முடியுது. ஒரு கார்ட்டூன் சீன் காமிச்சு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் சுச்சுவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கார்ட்டூன் சீன் காமிச்சு அதில் மேலே வந்து இந்த கான்வர்சேஷன் பலூன் மாதிரி இருக்கும். ஸோ ஒன்று வந்து இட் இஸ் ஃபில்டு, இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டர் வந்து அவங்களோட கான்வர்சேஷனை ஃபில் பண்ணியே இருக்கும். இன்னொரு பலூன் வந்து பிளாங்காக இருக்கு, அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் பர்சன் அவங்களோட எண்ணத்தை வந்து ஃபில் பண்ணுறது வந்து இந்த சப்ஜெக்டை ஃபில் பண்ண சொல்லணும். ஸோ பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ் ஹி கிவ்ஸ்,
அத வச்சு அவங்களோட என்ன ஃபீலிங் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஸ்டடிய வந்து டெவலப் பண்ணது வந்து சால் ரோசன்ஸ்வீக். ஹி டெவலப்ட் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் தென் சில்ட்ரனுக்கும் அடலசன்ஸ்க்கும் அதுலேருந்து இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேருந்து இனிஷியலா வந்து 24 கார்ட்டூன் பிக்சர்ஸ் வச்சு ஒரு பிக்சர்லயும் 2 ஃபிகர் இருக்கும். ஃப்ரஸ்ட்ரேட்டர் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பெர்சன். ஸோ ஃபில்டு பலூன் அண்ட் பிளாங்க் பலூன் இருக்கும். ஸோ ஸ்கோரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சஸ் பேஸ்ட் ஆன் அக்ரஷன் டைப் அண்ட் டைரக்ஷன். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் 9 ரெஸ்பான்சஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ஸ்டக்கிள், டாமினன்ஸ், ஃபோக்கஸ் ஆன் பிளாக்கிங் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஸோ அது அவங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டர் சொல்றத தடுக்கிறாங்களா, இல்ல அவங்கள வந்து டாமினேட் பண்றாங்களான்றது. ஈகோ டிஃபென்ஸ், செல்ஃப் பிளேம் ஆர் கில்ட். அப்புறம் வந்து நீட் பெர்சிஸ்டன்ஸ், ரேஷனல் கோப்பிங். ஸோ இத வச்சு நம்ம அவங்களோட டைப் ஆஃப் அக்ரஷன கண்டுபிடிக்க முடியும். டைரக்ஷன் ஆஃப் அக்ரஷன், எக்ஸ்ட்ரா அக்ரஷன் டுவர்ட்ஸ் அதர்ஸ், இம்அக்ரஷன், அவாய்டன்ஸ் ஆர் எவேஷன், இன்ட்ரா அக்ரஷன் டுவர்ட்ஸ் செல்ஃப். ஸோ இது வந்து 9 ஸ்கோரிங் கேட்டகரிஸ் இதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. 1944ல வந்து அடல்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி 24 கார்ட்டூன் பிக்சர்ஸ் டெவலப் பண்ணாங்க. லேட்டர் 1948ல சில்ட்ரனுக்கும் 24 சிச்சுவேஷன்ஸ் வச்சு பிக்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. பேரண்டல் ஸ்கோல்டிங், பியர் கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் வச்சு. ஸோ இதை வச்சு ஈகோ பிளாக்கிங் அண்ட் சூப்பர் ஈகோ பிளாக்கிங், கில்ட் வர மாதிரி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. 4 to 13 இயர்ஸ் சில்ட்ரனுக்கு வந்து இது அப்ளிகபிளா இருக்குது. அடுத்து ஏஜ் ரிலேட்டட் ட்ரெண்ட்ஸ், டிக்ரீஸ் இன் எக்ஸ்ட்ரா புனிட்டிவ்னஸ், பிளேமிங் அதர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் இன்ட்ரோ புனிட்டிவ்னஸ், செல்ஃப் பிளேம் அண்ட் இம்புனிட்டிவ்னஸ், நியூட்ரலைசேஷன் ஆஃப் த ஏஜ். இதெல்லாம் வந்து வி கேன் அப்சர்வ் பை ஃப்ரம் த ரெஸ்பான்சஸ் கிவன். ஸோ இது இன்னொன்று வந்து அடல்ட் இந்தியன் அடாப்டேஷன் டெஸ்ட்னு வச்சாங்க. 1944 டெவலப் பண்ணாங்க. இட் இஸ் கன்சிடர்ட் அ செமி ப்ரொஜெக்டிவ் டெக்னிக். It combines the advantages of objective test, word association, projective depth analysis combine பண்ணி இந்த டெஸ்ட் questions வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. It also has 24 cartoon based frustrating situations. It helps to access super ego patterns, obsession, ego conflict, deviant behavior இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த பிக்சர் ஃப்ரஸ்ட்ரேஷன் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட். இது வந்து இஸ் டெவலப் பை பிரான்சிஸ் கேல்டன் 1879ல. இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் ஸ்டடி பண்றதுக்கு இந்த டெஸ்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. It is refined as a projective test by Carl Jung. So இதுல வந்து list of stimulus words இருக்கும், and it is read aloud. First word that comes in mind after hearing that stimulus word, என்ன மாதிரி சப்ஜெக்ட் ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அதுதான் நம்ம நோட் பண்ண போறாங்க. ஸோ 100 ஸ்டிமுலஸ் வேர்ட்ஸ் டிபிக்கலி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் ஷீட்ல வந்து வித் இஸ் நோட்டட் டெஸ்ட் வேர்டு என்ன சொன்னோம், ரியாக்ஷன் டைம் எவ்வளோ, சப்ஜெக்டோட ரெஸ்பான்ஸ் என்ன, எவ்வளோ ஸ்பீடாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதா இட் இஸ் மோர் க்ரூஷியல். டிலேட் ஆர் அன்யூஷுவல் ரெஸ்பான்ஸ் வந்து மே இண்டிகேட் எமோஷனல் பிளாக்ஸ். ஸோ இதை வச்சு என்னென்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, பர்சிவரேஷன், ரெப்படிஷன், டிலேட் ஆர் அன்ரிலேட்டட் ரெஸ்பான்சஸ், நியாலஜிசம்ஸ், மேடப் வேர்ட்ஸ், எமோஷனல் ரியாக்ஷன், மிஸ்ஹியரிங் ஆர் அன்ஃபெமிலியாரிட்டி வித் ஸ்டிமுலை. So it helps to identify psychological complexes, emotional conflict and unconscious motives. அடுத்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்ன்றது இட் இஸ் செமி ஸ்ட்ரக்சர் ப்ரொஜெக்டிவ் மெத்தட். ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்டரை கொடுத்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஆம்பிஷன் இஸ் அப்படின்னு நிறுத்திட்டு அது மீதி இருக்கிறது வந்து சப்ஜெக்ட் ஃபில் பண்ணணும். ஐ ஒரி அ லாட் அபவுட் மை பிக்கஸ்ட் ஃபியர் இஸ். ஸோ இதை வச்சு வந்து இட் ரிவீல்ஸ் தேர் டிசையர், ஃபியர், ஆட்டிடியூட், கான்ஃபிளிக்ட் இந்த மாதிரி ரிவீல் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது எபின் கேவ்ஸ் மென்டல் எபிலிட்டி இன் ஸ்கூல் சில்ட்ரன் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டர் ஜங் வந்து டெவலப் பண்ணி நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ரெக்வயர்ஸ் வேர்பல் ரெஸ்பான்சஸ் அண்ட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் பர்சனல் தாட்ஸ், ஃபேண்டசி அண்ட் எமோஷனல் ஸ்டேட். இது வந்து இந்த டைப் ஆஃப் டெஸ்ட், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட் வந்து நிறைய பேர் அவங்க செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பாப்புலர் என்னன்னு பார்த்தோன்னா ராட்டர் இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ் பிளாங்க். அது வந்து டு ஐடென்டிஃபை த பர்சனாலிட்டி ட்ரைட். அண்ட் மைனர் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட் வந்து மேனேஜரல் மோட்டிவேஷனுக்கு. வாஷிங்டன் யூனிவர்சிட்டி சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட் வந்து ஈகோ டெவலப்மெண்ட் பை ஜேஎன் லோவிங்கர். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் யூஸ்ட் இன் பர்சனாலிட்டி அனாலிசிஸ், ஆட்டிடியூட் அண்ட் மோட்டிவேஷன் மெஷர்மெண்ட், கிளினிக்கல் டயக்னோசிஸ், மார்க்கெட்டிங் அண்ட் எஜுகேஷனல் ரிசர்ச்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிச்சுவேஷனல் டெஸ்ட். இட் இஸ் ஆல்சோ கால் சிச்சுவேஷனல் ஜட்மெண்ட் டெஸ்ட். இட் இஸ் அ சைக்கோமெட்ரிக் டூல். ஒரு சிச்சுவேஷன் ரியலிஸ்டிக் சேலஞ்சிங் ஒர்க் ஆர் லைஃப் சிச்சுவேஷன் கொடுக்கும்போது ஹவ் அ பர்சன் ரெஸ்பாண்ட் டு இட், ஹவ் அ பர்சன் ஃபேஸிங் இட் அப்படின்றது தான் வந்து சிச்சுவேஷனல் டெஸ்ட். So it helps to identify the ability of an individual understanding a situation, analyze and judge the available options, choose the most effective response. So it helps. It is useful in many job-related settings where people are expected to make quick and effective judgment. Uncertainty போது எப்படி அதை டீல் பண்றாங்க, how they are applying their knowledge and reasoning skills, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு situational test வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. So it helps to assess interpersonal judgment, emotional regulation, problem solving skills, stress handling, ethical decision making. So இது வந்து it combines cognitive ability, what a person knows, and personality, how a person typically behaves. இது ரெண்டையுமே டெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது.
ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர் இதில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, யூசுவலி சீரீஸ் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோஸ் கிரிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸுக்கு குடுத்து, ரெஸ்பான்ஸ் ஆப்ஷன்ஸும் வந்து குடுத்துடுறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஹவ் டு ரெஸ்பாண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு, ட்ரெடிஷனலா பேப்பர் அண்ட் பென்சில் பேஸ்டு தான் இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போலாம் வீடியோ பேஸ்ட் ஃபார்மேட், கம்ப்யூட்டரைஸ் சிமுலேஷன், இன்டர்வியூ ஸ்டைல் கொஸ்டினிங் இந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, ரேட்டிங்காக இருக்கும். 5 பாயிண்ட் ஸ்கேலில் வெரி இன்எஃபெக்டிவ், வெரி எஃபெக்டிவ் அந்த மாதிரி ரேட்டிங்காக இருக்கு. ஆர் பெஸ்ட் ஆர் வர்ஸ்ட் ஆப்ஷன், மோஸ்ட் எஃபெக்டிவ், லீஸ்ட் எஃபெக்டிவ் அந்த மாதிரி. லைக்லிஹுட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து you're supervising a team and notice a team member is constantly missing deadlines. You have an important project coming up. What did you do? So our actions வந்து ignore it and complete the task yourself. Schedule a private discussion with the team member. Report it to higher authorities. Extend the deadline without asking questions. So based on the option the subject chooses, we can decide their personality. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன் டெஸ்ட் எங்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம்? ஜாப் செலக்ஷன் போது எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றாங்க, ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது எப்படி இது பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அண்ட் மிலிட்ரி ட்ரைனிங்ல, சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன் செட்டிங்ஸ்லாம் இந்த சிச்சுவேஷனல் டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில இதோட பிளாக் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 1, 2 அண்ட் 3. பிளாக் 2 வந்து தனி வீடியோவா போடுறேன். தேங்க்யூ, பாய்.